Hello everyone, welcome to Kokul Tech. நாம வந்து இந்த வீடியோல பார்க்க போற விஷயம் BOC bank CDM ல போயிட்டு என்ன மாதிரி வந்து cash வந்து டெபாசிட் பண்றன்ற விஷயத்தை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகே, நான் வந்து லாஸ்ட்டாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன், பார்க்காதவங்க பார்த்துக்கொள்ளுங்க. வீடியோட லிங்க் வந்து மேலே இருக்கிற ஐ பாட்டில் இருக்குது, ஸோ கிளிக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. இப்போ வந்து பார்க்க போகிற விஷயம் BOC பேங்க் CDMSல வந்து என்ன மாதிரி வந்து கேஷ் வந்து டெபாசிட் பண்ணுறது, பணம் வந்து வைப்பு செய்கிறது வந்து என்ன மாதிரின்றது தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி வந்து பேமெண்ட் வந்து என்ன மாதிரி ஏடிஎம்லேருந்து வித்ட்ரா பண்ணியிருக்கிற விஷயம் வந்து போட்டுட்டேன். ஸோ இதே மாதிரி ஒரு சில பேங்கோட டெபாசிட் அண்ட் வித்ட்ரோவல் மெத்தட் எல்லாமே வந்து வீடியோவில் வந்து போட்டிருக்கிறேன். ஸோ அந்த வீடியோ பார்த்தீங்கன்னு சொன்னால் மேலே வந்து ஐ பாட்டில் வரும். அதே மாதிரி இந்த ஏடிஎம் மிஷினில் போயிட்டு பேமெண்ட் வந்து எப்படி வந்து வித்ட்ரா பண்ணுறது, அதே மாதிரி கேஷ் வந்து என்ன மாதிரி டெபாசிட் பண்ணுறது சிடிஎம்மில் போயிட்டு, இந்த மாதிரியான விஷயங்களை வந்து பிளேலிஸ்ட்டாக வந்து க்ரியேட் பண்ணியிருக்கிறேன். ஸோ அந்த பிளேலிஸ்ட்டை போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் டோட்டலாக வந்து வீடியோஸை வந்து பார்க்கலாம், அதாவது டெபாசிட் அண்ட் வித்ட்ரோவல் மெத்தட்டை வந்து பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து பார்க்க போகிறது வந்து BOCயில் வந்து டெபாசிட் பண்ணுற மெத்தட். ஸோ சிம்பிளாக வந்து டெபாசிட் பண்ணலாம், எல்லா விஷயத்தையும் வந்து வீடியோக்குள்ளே வந்து கிளியராக பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் வந்து BOC பேங்கோட CDM மிஷினில் வந்து நிற்கிறேன். ஸோ இதில் வந்து கேஷ் வந்து டெபாசிட் பண்ணலாம். ஏடிஎம் மிஷினில் வந்து கேஷ் வந்து வித்ட்ரா பண்ணுற மட்டும்தான் முடியும், இதில் வந்து கேஷ் வந்து டெபாசிட்டே பண்ணலாம். ஸோ இது வந்து CDM மிஷின். ஸோ இது வந்து CDM மிஷினா ஏடிஎம் மிஷினான்னு சொல்லி எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லி கேட்டால், அந்த மிஷின் இருக்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மேலே வந்து டைட்டில் வந்து போட்டிருப்பாங்க, இது வந்து CDM இல்லைன்னு சொன்னால் ஏடிஎம் மிஷினான்னு சொல்லி. ஸோ CDMன்ற வந்து கேஷை வந்து டெபாசிட் பண்ணுற மிஷின். ஸோ இப்போ வந்து CDM மிஷினுக்கு வந்தாச்சு. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அட்டை இன்றிய பரிவர்த்தனைன்னு சொல்லியிருக்கு, அதாவது கார்ட்லெஸ் டிரான்சாக்ஷன் சொல்லியிருக்கு. ஸோ இதை வந்து கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டெப்பை பார்த்தீங்கன்னு சொன்னால் தயவு செய்து மொழியை தெரிவு செய்யுங்கள், ப்ளீஸ் செலக்ட் த லாங்குவேஜ். ஸோ எந்த லாங்குவேஜ் வந்து உங்களுக்கு வந்து தெரியுமோ அதை வந்து செலக்ட் பண்ணலாம். சிங்களம் இருக்குது, தமிழ் இருக்குது, இங்கிலீஷ் இருக்குது. ஸோ நான் வந்து இங்கிலீஷை வந்து செலக்ட் பண்ணுறேன். ஓகே, இப்போ பாருங்கள், டு யூ வாண்ட் அ ரிசிப்ட் ஃபார் திஸ் டிரான்சாக்ஷன், அதாவது இந்த டிரான்சாக்ஷனுக்கான ரிசிப்ட் வந்து உங்களுக்கு தேவையானு சொல்லி கேட்குது. ஸோ கட்டாயம் வந்து யாருக்காவது நீங்கள் வந்து கேஷ் வந்து டெபாசிட் பண்ண போகிறீங்களா இருந்தால் அந்த ரிசிப்ட்டை வந்து கட்டாயம் நீங்கள் எடுத்து வைக்க வேணும். என்னென்னு சொன்னால் நீங்கள் வந்து கேஷ் வந்து போட்டதுக்கு வந்து அந்த ரிசிப்ட்டை வச்சு தான் கண்டுபிடிப்பாங்க. ஸோ அந்த ரிசிப்ட்டை வந்து நீங்கள் எடுக்க வேணும். ஸோ டு யூ வாண்ட் அ ரிசிப்ட் ஃபார் திஸ் டிரான்சாக்ஷன், எஸ் வந்து கொடுங்க. நான் வந்து எஸ்ஸை வந்து கிளிக் பண்ணுறேன். ஓகே, கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் செலக்ட் டிரான்சாக்ஷன் சொல்லியிருக்கு, அதாவது கார்ட்லெஸ் பில் பேமெண்ட் செய்ய போகிறீங்களா இல்லைன்னு சொன்னால் கார்ட்லெஸ் டெபாசிட் செய்ய போகிறீங்களான்னு சொல்லி கேட்குது. ஸோ நாங்கள் வந்து கேஷ் வந்து டெபாசிட் தான் செய்ய போகிறோம். ஸோ கார்ட்லெஸ் டெபாசிட், கார்டு இல்லாமல் வந்து டெபாசிட் பண்ண போகிறோம். கார்டை வந்து கொடுத்தும் நீங்கள் வந்து அந்த கார்டு மூலமாக டெபாசிட் பண்ணலாம், இல்லைன்னு சொன்னால் கார்டு வந்து எதுவுமே இல்லாமல் வந்து அக்கௌண்ட் நம்பர் எல்லாம் டைப் பண்ணி டெபாசிட் பண்ணலாம். ஸோ இந்த கார்ட்லெஸ் டெபாசிட் அப்படி தான் நாங்கள் வந்து செய்ய போகிறோம். ஸோ இப்போ வந்து கார்ட்லெஸ் டெபாசிட் இதை வந்து கிளிக் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ப்ளீஸ் என்டர் யுவர் அக்கௌண்ட் நம்பர், அதாவது யாரோட BOC பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து கேஷ் வந்து டெபாசிட் பண்ண போகிறீங்களோ அவங்களோட பேங்க் அக்கௌண்ட் நம்பரை வந்து இதில் டைப் பண்ண வேணும். ஸோ டைப் பண்ணுறதுக்கு வந்து கீழே வந்து கீபேட் இருக்குது, அதில் வந்து டைப் பண்ணுங்கள். ஸோ நம்பரை வந்து டைப் பண்ணிவிட்டு சரியாக இருந்துச்சுன்னு சொன்னால் ப்ரெஸ் இஃப் கரெக்ட், அதாவது சரி என்றால் இதை வந்து கிளிக் பண்ணணும். அதாவது முதலாவது பட்டன் வந்து ப்ளீஸ் இஃப் கரெக்ட், அதாவது சரி என்றால் இதை வந்து கிளிக் பண்ண வேணும். இல்லை நீங்கள் வந்து மாறி வந்து டைப் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் ப்ரெஸ் இஃப் இன்கரெக்ட், அதாவது தவறுன்னு சொல்லி அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு திரும்ப வந்து அக்கௌண்ட் நம்பரை வந்து டைப் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து நான் வந்து அக்கௌண்ட் நம்பரை வந்து டைப் பண்ணிவிட்டு ஓகே, அக்கௌண்ட் நம்பரை வந்து நான் டைப் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள் ப்ரெஸ் இஃப் கரெக்ட், நான் சரியாகவே வந்து டைப் பண்ணிட்டேன். ஸோ ப்ரெஸ் இஃப் கரெக்ட் இதை வந்து கிளிக் பண்ணுறேன். அடுத்தது வந்து பாருங்கள் திரும்ப வந்து கேட்குது ப்ளீஸ் ரீஎன்டர் யுவர் அக்கௌண்ட் நம்பர் டு வெரிஃபை, அதாவது நீங்கள் கொடுத்த நம்பர் வந்து சரியான்னு சொல்லி செக் பண்ணுறதுக்கு திரும்ப வந்து நீங்கள் கொடுத்த அதே அக்கௌண்ட் நம்பரை வந்து டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு ப்ரெஸ் இஃப் கரெக்ட் இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஓகே, டைப் பண்ணிவிட்டு நான் வந்து ப்ரெஸ் இஃப் கரெக்டை வந்து கிளிக் பண்ணுறேன். ஓகே, ப்ரெஸ் இஃப் கரெக்டை வந்து நீங்கள் கிளிக் பண்ணதும் இந்த ஸ்டெப்புக்கு வரும். ஸோ இதில் பாருங்கள் ப்ளீஸ் கன்ஃபார்ம் அக்கௌண்ட் ஹோல்டர் டீட்டெயில்ஸ். ஸோ இந்த அக்கௌண்ட் வந்து யாரோட அக்கௌண்ட், அடுத்தது வந்து அக்கௌண்ட் ஹோல்டர் நேம், அதாவது இந்த அக்கௌண்ட்டை வந்து வச்சிருக்கிறவரோட பேர்,
அதெல்லாம் வந்து இதில் காட்டும். ஸோ இந்த பேரை வச்சு இந்த அக்கௌண்ட் நம்பர் இந்த ஆளோட அக்கௌண்ட் நம்பர்னு சொல்லி நீங்கள் கண்டுபிடிக்கலாம். ஸோ இது வந்து சரியாக இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து போகலாம். நீங்கள் பிள்ளையாக டைப் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் கேன்சல் பண்ணி திரும்ப வந்து ஃபர்ஸ்ட்லேருந்து வர வேணும். ஸோ என்னோடய அக்கௌண்ட்டுக்கு வந்து நானே வந்து அமௌண்ட் வந்து போடுறேன். ஸோ சரியாக வந்து டைப் பண்ணிவிட்டேன். இப்போ வந்து முதலாவதாக இருக்க பாருங்கள் கன்ஃபார்ம்னு சொல்லி அதை வந்து கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் மேக்ஸிமம் நோட்ஸ் பர் டெபாசிட் 200, அதாவது 200 தாள் தான் நீங்கள் வந்து உள்ளுக்கு வந்து டெபாசிட் பண்ணலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்டெப்லர் வந்து அடிச்சிருக்கக்கூடாது அந்த கேஷில். அடுத்தது வந்து ரப்பர் பேண்ட் வந்து சுற்றினபடி அப்படியே வந்து கேஷை வந்து டெபாசிட் பண்ணக்கூடாது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மெஷின் வந்து ஓப்பன் ஆகும். இதுக்குள்ளே வந்து நீங்கள் கேஷை வந்து அப்படியே வைக்க வேணும். ஸோ நான் வந்து 100 ரூபா மட்டும்தான் வைக்கிறேன். 100 ரூபா தான் டெபாசிட் பண்ண போகிறேன். ஸோ வச்சுட்டு நீங்கள் வந்து பாருங்கள் ப்ரெஸ் திஸ் கீ வென் ரெடி, இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதாவது இந்த அம்புக்குறியில் டச் பண்ணாலே ஓகே. ஓகே ப்ளீஸ் வெயிட்னு சொல்லி வந்திருக்கு. யுவர் கேஷ் இஸ் பீயிங் வெரிஃபைட். கேஷ் வந்து எவ்வளோ போட்டிருக்கிறோம்னு சொல்லி மெஷின் வந்து செக் பண்ணுது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ப்ளீஸ் கன்ஃபார்ம் த கேஷ், அதாவது நீங்கள் வந்து 100 ரூபா தாளில் வந்து ஒன்று வந்து போட்டிருக்கீங்கன்னு சொல்லி மெஷினில் வந்து காட்டுது. ஸோ அதே தான் நான் வந்து போட்டிருந்தேன். நீங்கள் வந்து 500 ரூபா தாளும் போட்டிருந்தீங்கன்னு சொன்னால் 500 ரூபாவில் எத்தனை தாள், 100 ரூபாவில் எத்தனை தாள், 1000 ரூபாவில் வந்து எத்தனை தாள்னு சொல்லி இதில் வந்து டோட்டல் பண்ணி டோட்டலாகவே காட்டும். ஸோ 100 ரூபாவில் வந்து ஒரு தாள் வச்சுருந்தேன், டோட்டல் வந்து 100 ரூபா கீழே காட்டுது. ஸோ நான் போட்ட அமௌண்ட்டை வந்து சரியாக காட்டுது. இப்போ வந்து பாருங்கள் கன்ஃபார்மாக வந்து கொடுத்தா அடுத்த ஸ்டெப்புக்கு வந்து போகும். அட்மோரை கொடுத்தோம்னு சொன்னால் முன்னுக்கு இருக்குது பாருங்கள் ஃபர்ஸ்ட்டில் அட்மோர்னு சொல்லி அதை வந்து கொடுத்தேன்னு சொன்னால் மேலும் வந்து இன்னும் கொஞ்சம் அமௌண்ட்டை வந்து நான் வந்து டெபாசிட் பண்ணலாம். இதே அமௌண்ட்டோட வந்து இன்னொரு 100 ரூபா வந்து போட போகிறோன்னு சொன்னால் அந்த அட்மோரை வந்து கொடுக்கலாம். ஸோ இந்த 100 ரூபா மட்டும்தான் போட போகிறேன்னு சொன்னால் கன்ஃபார்மை வந்து கிளிக் பண்ணலாம். ஸோ நான் வந்து 100 ரூபா மட்டும்தான் போட போகிறேன். ஸோ இப்போ வந்து கன்ஃபார்மை வந்து கிளிக் பண்ணுறேன். ஓகே அதை வந்து கிளிக் பண்ணது பார்த்தீங்கன்னு சொன்னால் ப்ளீஸ் என்டர் டெபாசிட்டர்ஸ் என்ஐசி நம்பர். ஸோ யார் வந்து இதில் போயிட்டு அமௌண்ட்டை வந்து டெபாசிட் பண்ணுறாரோ அவர் வந்து தன்னோட ஐடி கார்டு நம்பரை வந்து என்டர் பண்ண வேணும். ஸோ இப்போ வந்து நான் தான் இன்னொரு ஆளுக்கு வந்து டெபாசிட் பண்ணுறேன். ஸோ நான் என்னோட ஐடி நம்பரை வந்து இதில் என்டர் பண்ணிவிட்டு இதில் பாருங்கள் ப்ரெஸ் இஃப் கரெக்ட், இதை வந்து கிளிக் பண்ணுறேன். அடுத்தது பாருங்கள் ப்ளீஸ் என்டர் டெபாசிட்டர்ஸ் கண்டெக்ட் நம்பர். ஸோ இந்த மெஷினில் வந்து நீங்கள் டெபாசிட் பண்ண போகிறீங்கன்னு சொன்னால் டெபாசிட் பண்ணுற ஆள் உங்களோட நம்பர் மொபைல் நம்பரை வந்து இதில் என்டர் பண்ணணும். என்னென்னு சொன்னால் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் நீங்கள் வந்து இந்த என்டர் பண்ண நம்பரை வச்சு நீங்கள் வந்து அவங்க வந்து உங்களை கண்டெக்ட் பண்ணலாம். ஸோ மெஷினில் வந்து ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னு சொன்னால் இந்த கண்டெக்ட் நம்பர் இல்லைன்னு சொன்னால் உங்களோட ஐடி நம்பரை வச்சு நீங்கள் போட்ட அமௌண்ட்டை வந்து உங்களுக்கு வந்து திரும்ப தரலாம் ஏதாவது பிரச்சனை இருந்தால். ஸோ அதுக்காக வந்து இந்த மாதிரி கேட்பாங்க. ஸோ நீங்கள் வந்து டெபாசிட் பண்ணும்போது டெபாசிட் பண்ணுற உங்களோட மொபைல் நம்பரை வந்து என்டர் பண்ண வேணும். என்டர் பண்ணிவிட்டு ப்ரெஸ் இஃப் கரெக்ட்னு சொல்லியிருக்கு அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஓகே ட்ரான்சாக்ஷன் பீயிங் ப்ரோசஸ்டுன்னு வந்திருக்கு. யுவர் கேஷ் ஹேஸ் பீன் ரீடைன்ட். ஸோ இப்போ வந்து டெபாசிட் ஆகிட்டு இருக்குது கேஷ். அடுத்தது பாருங்கள் ரிசிப்ட் ஒன்று வந்திருக்கு, அதாவது நான் வந்து கேஷ் வந்து டெபாசிட் பண்ணதுக்கான ரிசிப்ட் தான் இது. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து ஒரு CDM மெஷினில் வந்து கேஷ் வந்து டெபாசிட் பண்ணுறது. இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் BOC பேங்கோட CDM மெஷினில் என்ன மாதிரி கேஷ் வந்து டெபாசிட் பண்ணுற விஷயத்தை வந்து சொல்லியிருக்கிறேன். ஸோ இதே மாதிரி இன்னும் சில பேங்க்ஸில் போயிட்டு என்ன மாதிரி வித்ட்ரா பண்ணுறது, கேஷ் வந்து டெபாசிட் பண்ணுறது, அந்த விஷயங்கள் எல்லாமே வந்து ஒரு தனி பிளேலிஸ்ட்டில் வந்து போட்டிருக்கிறேன். ஸோ அந்த வீடியோக்களை வந்து பாருங்கள், யாருக்காவது டவுட் இருந்தால் பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு வந்து விளாண்டாம் வீடியோ வந்து என் பண்ணிக்கொள்கிறேன். நாளைக்கு வந்து இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணி கொள்ளலாம். ஓகே வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து உங்களுக்கு விளங்கியிருக்கும் என்ன மாதிரி BOC பேங்கில் போயிட்டு CDM மெஷினில் வந்து கேஷ் வந்து டெபாசிட் பண்ணுறது. இந்த விஷயம் வந்து உங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் வந்து கிளியராக இருக்கும். ஸோ விளாண்டாம் வீடியோ வந்து என் பண்ணிக்கொள்கிறேன். அதோட இப்படி ஒரு யூடியூப் சேனல் நம்ம ஸ்ரீலங்காலையும் தமிழில் இருக்குன்னு சொல்லி நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ உங்களால் முடிஞ்ச இந்த சேனலை வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. அதோட உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணிக்கொள்ளலாம்.